இந்த விழாவிற்கு முதலில் நன்றி சொல்வதா இல்லை வணக்கம் சொல்வதா என்ற ஒரு தயக்கத்தோடே என் உரையை தொடங்குகிறேன். ஏன்னா இந்த நூல் வெளியீட்டு விழா என்பது ஒரு திடீர் நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த புத்தகம் முறைப்படி எங்கே வெளியிடப்பட்டதுன்னா உடுமலை இலக்கிய கலையில் தான் முதல்ல வெளியிடப்பட்டது. அதை நான் இங்கே சொல்லிக்கொள்வதில் மிக பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த நூல் பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர் குமரேசன் உடைய வீடு கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்க வீட்டில் தான் அவருடைய, ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் எங்களோட சக தோழராக இருந்தவர். எங்களுக்கெல்லாம் இந்த இலக்கியம் என்பதை, கவிதை என்பதை அறிமுகப்படுத்தி வைத்தவர். அவருடைய கவிதைகளை படித்து விட்டு தான் நாங்கள் என்ன பண்ணோம், எழுதவே தொடங்கினோம் கல்லூரி காலத்தில். அவர் இப்போ இல்லைங்க. அவர் 2 தொகுப்புகள் இங்கே கோயம்புத்தூரில் தான் அவர், நம்ம விழுப்புரம் ஏரியாவில் இப்போ நம்ம சோலைமாயவன், நான், அவர் குமரேசன், இவங்க 3 பேரும் ஒரே வகுப்பு தோழர்கள். எங்களை விட முன்னாடி அவர் தான் கவிதை எழுத தொடங்கினார். நாங்கள்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி அவருடைய கவிதைகளை பார்த்துட்டு நாங்கள் கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலம் தமிழ் கல்லூரியில் கவிதை எழுத ஆரம்பித்தது 1999, 98களில் அது எழுத ஆரம்பித்தது. நாங்கள் அவர் தொடர்ந்து எழுதிட்டே இருப்பேன், நிறைய வாசிச்சுட்டே இருப்பாருங்க. அப்புறம் எங்களுக்கு எல்லாமே நாங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சுட்டு அப்புறம் டிஆர்பி மூலமாக வேலையை கிடச்சிட்டு எனக்கு தீர்த்தமலையில் பணி போட்டாங்க. இவங்க 2 பேரும் இங்கே வந்துட்டாங்க. இவர் பொள்ளாச்சிக்கு வந்துட்டார், அவர் கோயம்புத்தூருக்கு வந்துட்டாருங்க. இங்கே வந்தவங்க இங்கேயே என்ன ஆகிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. அந்த பக்கம் வரல மறுபடியும். நான் தீர்த்தமலையில் வேலை செஞ்சுட்டு நான் விழுப்புரம் பக்கம் போயிட்டேங்க. இப்போ இவர் பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தோடு ஒன்றிணைந்து இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கியவாதியாக மாறிட்டார். ஆனால் அவர் அப்படியே என்ன ஆகிட்டார்னா இங்கே கோயம்புத்தூருக்கு வந்துட்டு எழுதலை. நான் ஒரு பக்கம் இவருடைய ஒத்துழைப்பால் கொலுசு இதழ்களை எழுதி கொண்டிருப்பது, அங்கே இருக்கக்கூடிய நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில நண்பர்களுடைய உதவியால் நிறைய இதழ்களில், திறவுகோல் இதழ், பரணி இலக்கிய இதழ், இது மாதிரி நிறைய இதழ்களில் நான் என்ன பண்ணேன், பக்கத்துலேயே பாண்டிச்சேரியில் ஒரு புதுவை தமிழ் பரணி அப்படின்னு ஒரு இலக்கிய வட்டம் இருக்குது. அங்கே விழாக்கள் நடக்கும், போட்டிகள் நடக்கும், அங்கே போய் கலந்து கொள்வது மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தேன். திடீர்னு என்ன பண்ணார், இவர் ஒரு புத்தகம் வெளியிட்டாருங்க. கொஞ்சம் இந்த புத்தகம் எப்படி தோன்றியதுன்றதுக்காக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன். இவர் ஒரு புத்தகம் வெளியிட்டாருங்க. ஃபஸ்ட்டு புத்தகம் என்ன, இப்போ அவங்களது வனத்தில் மிதக்கும் இசைன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டார். அவர் இங்கே இருந்ததால் அந்த புத்தகத்தை பார்த்தோடனே அவருக்குள்ள ஒரு ஈகோ, நம்மளுக்கு பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, புத்தகம் போட்டாங்க. நம்ம ஒரு இலக்கியவாதியாக இருந்தோம் நிறைய. ஏன்னா நாங்கள் செஞ்சியில் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க, எங்களோட ஜூனியர். நாங்கள் அங்கே அந்த மயிலம் தமிழ்களில் படிக்கும்போதே அவர் ஒரு கையெழுத்து பிரதி வெளியிட்டாருங்க, நறுமுகை அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அது ஒரு இதழாகவும் என்ன பண்ணிச்சிங்க, அச்சு இதழாகவும் வெளி வந்தது. அதில் நாங்கள் எல்லாம் எப்பயாச்சும் ஒரு இடம் கவிதை எழுதுவோம். அவர் தொடர்ந்து கவிதை எழுதினு இருப்பார். இப்போ ஆனந்த வீடெல்லாம் தொடர்ச்சியாக கவிதை எழுதுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி குறுந்தொகையும் நெடுந்தொகையும் குறுந்தொகையும் என்ற தலைப்பில் ஒரு காதல் கவிதையில் என்ன பண்ண எழுதிட்டு இருந்தாருங்க. இப்போ அந்த தொகுப்பு எல்லாம் என்ன பண்ணார், வச்சுட்டு இருந்தார். உடனே ப்ளஸ் சமுதாயம் சார்ந்த, ஐயா சொல்கிற மாதிரி கிராமம் சார்ந்த அந்த உழைப்பாளிகளுடைய அந்த அப்பா என்ற ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணார், அப்பாவின் வேட்டி அப்படின்னு ஒரு புத்தகத்தையும், மழை பொழிந்த விடியல் என்ற ஒரு புத்தகம், அது அந்த நெடுந்தொகையும் குறுந்தொகையும் என்ற அந்த தொடரில் வந்த காதல் கவிதைகளையும் என்ன பண்ண புத்தகமாக வெளியிட்டாருங்க. நாங்கள் எல்லாமே வந்திருந்தோம். இவர் சோலைமாயன் வந்தார், பூபாலன் சார் வந்தார், அம்சப்பிரியா, எல்லாருமே நாங்கள் போய் இந்த புத்தகம் வெளியிட்டோம். அப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்து இப்போ ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி திடீர்னு கேன்சர் தெரியாமல் இறந்துட்டாருங்க. அவர் எங்களால் எதுவும் நம்பவே முடியல. அவருடைய இறப்பு மிகப்பெரிய, அதாவது எழுத்துலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. அப்பாவின் வீடு நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நிறைய விருதுகள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், கொடுத்துருக்க வேண்டிய ஒரு தரமான நூலாக இருக்கும். அது இன்றைக்கும் அப்படி தான் அந்த நூல் இருக்கும். சரி, அவர் என்னுடைய நண்பராக இருந்ததால் நாங்கள் 2 பேருமே பக்கத்து ஊருங்க. நான் ஐவேலின்ற ஒரு சின்ன கிராமம், பொம்பூர் என்ற கிராமம். 2 பேருமே ஒரே பஸ்ஸில் போயிட்டு வருவோம். அப்போ நிறைய இந்த இலக்கியம் சார்ந்த விஷயங்களை பேசிப்போம். இப்போ திடீர்னு ஒரு கவிதை புத்தகம் நம்ம சோலைமாயன் என்ன பண்ண, எல்லாருமே போடுறாங்க, ஒன்றுமே தெரியாதவங்களாம் போகிறாங்க, நீங்கள் எப்படி நல்லா எழுதுறீங்க, கொலுசில் உங்களுடைய கவிதைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, புத்தகம் போடுங்க, ஒரு நவீன கவிதை தொகுப்பு போடுங்க அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். கேட்டுகிட்டே இருப்பார். எப்போ பேசினாலும் என்ன பண்ணுங்கள், எப்போ உங்களுடைய தொகுப்பு வெளியீடு இப்படி கேட்டே இருப்பாருங்க. திடீர்னு ஒரு சமயத்தில் போன ஆண்டு நான் ஹெட்மாஸ்டர் ப்ரொமோஷன் ஆன உடனே கன்னிக்கோயில் ராஜா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் நூலேணி பதிப்பகம்னு ஒரு பதிப்பகம் வச்சுருக்காரு. அந்த பதிப்பகம் தான் இதை வெளியிட்டாங்க.
அவங்க அவங்க மூலியமாக தமிழ் நெஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு எழுத்தாளர் இருக்கார். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பருங்க. இப்போ ஐயா மாதிரியான ஒரு நெருங்கிய நண்பர். எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு திறமை இருக்குது, ஐக்கு தொகுப்பு வந்து ஒரு 100 கவிஞர்களை தொகுத்து அந்த ஐக்கு உருவாக்கின அவருடைய சீன தத்துவஞானியுடைய பிறந்த நாளை வெளியிட போகிறோம், நீங்கள் ஒரு புத்தகம் தாங்க அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 ஐக்கு எழுதி வச்சுருப்பேன், அவ்வளோதான். இது வரைக்குமே நான் ஐக்குலாம் என்ன பண்ணுறது எழுது கிடையாது. நான் வந்து அதிகமாக நவீன கவிதைகள் தான் எழுதுவேன். அதுவும் யதார்த்தமாக கிராமம் சார்ந்த கவிதைகளை எழுதுவதில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்குங்க. திடீர்னு என்ன பண்ணார், ஐக்கு கவி கொடுங்க, ஒரு 250 கவிதை கொடுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எனக்கு ஐக்கு கவிதைலாம் எழுதி தெரியுங்க சார், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் என்ன பண்ணார், நீங்கள் எழுதி தான் ஆகணும், ஒரு புத்தகம் வெளியே வரணும்னு சொன்னோடனே அதுக்கப்புறமா உட்காந்து ஒரு 15 நாளில் எழுதப்பட்ட கவிதைகள் தான் இது. நீங்கள் நம்பிங்களோ என்னன்னு தெரியல, ஆனால் அவ்வளோ விஷயங்கள் என்னுடைய மனசுக்குள்ளார் இருந்தது என்பதை நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தது, நிறைய விஷயங்கள் கேட்டது, நிறைய விஷயங்கள் சொல்ல தயங்கியது, சில பேர் விட்டுட்டு போனது, இது மாதிரியான நிறைய விஷயங்களை நான் என்ன பண்ணேன், என்னுடைய மனசுக்குள்ளார் இருந்தது 3 லைனில் என்ன பண்ணாங்க எழுதி வச்சுட்டு ஒரு 450 கவிதைகள் என்ன பண்ண எழுதிட்டேன் ஒரு 10 நாளில். அப்புறம் அதை எடுத்து அவருக்கு அனுப்பினா அவர் என்ன பண்ணாருங்க, அப்புறம் முருகேஷ் இந்த ஐக்கு கவிதைகளுடைய இப்போ சிறப்பாக இயங்கக்கூடியவர். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐக்கு கவிதைகள் எப்படி சொன்னால் அவர் தான் பெஸ்ட்டாக. இப்போ ஐயா இளையவன் சிவா ஐயாருக்கும் அவர் தெரியும். அவங்க தான் எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, தமிழ்நாடு முற்போக்கு சங்கத்தில் இருந்து இப்போது தினமணி நாளிதழில் உதவி ஆசிரியராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு சார் அவர், முருகேஷ் சொல்லிட்டு. இப்போ அவர்கிட்ட என்ன பண்ணால் ஃபோன் மூலிமா தான் இந்த இது எடுத்து இதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சோம். அவர் பார்த்துட்டு அவர் கரெக்டாக அவர் செலக்ட் பண்ணதாங்க அந்த 450 கவிதைகள் இருந்து அவர் செலக்ட் பண்ணி கொடுத்த கவிதைகள் தான் இதில் இருக்குது. இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ நான் விவசாயத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் ஜாதியை பற்றியும் அதிகமாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் இருக்கிற இடம் அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு நகரம் சார்ந்து நம்ம இயங்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம விட்டு போயிருப்போம் தெரியல. ஏன்னா நகரம் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கலாம். இப்போ நான் வாழ்வது இப்போதுமே அந்த மேலே துணி இல்லாமல் வெறும் கோவணத்தோடு எங்கே வேலை செய்பவர்கள், நிலத்தையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வெகுஜன மக்களோட தான் வாழ்ந்துன்னு இருக்கேன். இதே பிரிவினைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் எங்கள் ஊரும் இன்னுமா அங்கே என்ன இருக்குது, ஊர் என்றும் என்ன இருக்குது, சேரி என்றும் என்ன சூழ்நிலை இருக்கிறது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா திருவிழா, ஊரில் ஒரு திருவிழா நடக்குது, ஆடி மாதம் 1ஆம் தேதி எங்கே ஒன்று காலனியில் ஒரு திருவிழா நடக்குது. இங்கே இருக்கிறவங்க அங்கே போக மாட்டாங்க, அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ண இங்கே வர மாட்டாங்க. ஆனால் என்ன அங்கே ஒரு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஊரில் இருக்கிறவங்க கூழ்கோடெல்லாம் தூக்கிட்டு கங்கையம்மன் கோயில் இவங்களுடைய இது அங்கே எடுத்துமே என்ன பண்ணுவாங்க, பாரம்பரியமாக அது இருக்குங்களாம் 100 வருஷம் 150 வருஷம். எங்கள் அம்மா நான் கேட்டேன், அவங்க கூழ்கோடம் தூக்கின்னு வரதுக்கு அனுமதி கிடையாது ஊருக்கு. ஆனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் எதுவுமே எங்கே பண்ணுறாங்க, காலனியில் போயிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளார எங்கே எதுவுமேட்டு கருவறையில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கூழ் ஊற்றிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கிறது. இப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். அங்கே நிறைய இன்னமும் அதையெல்லாம் மாற்ற முடியாத சூழ்நிலை தான். அப்படி மாற்ற நினைத்தாக என்ன ஏற்படுவாங்க, மிகப்பெரிய கலவரங்கள், நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கும். அதனால் அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்களுக்கான கோயில், அவங்களுக்கான ஒரு திருவிழா, அவங்களுக்குன்னு ஒரு பண்பாடு சொல்லிட்டு நகர்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க. இதை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை. இது எல்லாம் எப்படி நம்ம மாற்றுறது, இதெல்லாம் எப்படி சொல்கிறது, மனசுக்குள்ளார் இருக்குது. எல்லாருமே சமமாக வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன பண்ண முடியல, எதையுமே வெளிப்படுத்த முடியல. அதனால தான் அந்த கவிதை இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, ஊரையும் சேரியும் 2ஆக ஒரு வாய்க்கால் பிரிக்கிறது இன்றைக்கி இருக்குது. வீடூரில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடூரில் பார்த்தீங்கன்னா வீடூர் டேம்லேருந்து நீர்ப்பாசனத்தை திறந்து விடக்கூடிய ஒரு பெரிய வாய்க்கால் இருக்குங்க ஐயா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா திறந்து விடக்கூடிய பகுதி வந்து ஊர் பகல் இருக்கும். அந்த வாய்க்கால் கரெக்டாக எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள். அந்த வாய்க்காலுக்கு இந்த பக்கம் எல்லாமே அந்த காலனி பகுதியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாங்க. அங்கே மீன் பிடிக்கிறது பயன்படுத்துவாங்க. 2 பேருமே சேர்ந்து தான் மீன் பிடிப்பாங்க. அந்த வாய்க்காலில் 2 பேருமே சேர்ந்து தான் குளிப்பாங்க. 2 சமூக சார்ந்த என்ன பண்ணுறாங்க, அங்கே இந்த மலம் கழுவது எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. ஆனால் 2 பேரும் எப்படி இருக்காங்க, வேற தான் இருக்காங்க. வாய்க்கால் பிரித்து வைத்திருக்கிறது, ஆனால் வாழ்க்கை என்ன பண்ணுறது, ஒன்றா தான் இருக்குது. பார்த்துங்களா, இப்படியான சூழ்நிலையை பார்த்து தான் அந்த கவிதைகள் நான் எழுதினேன். இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிறுத்தங்கள்லேருந்து எல்லா விஷயத்துலையுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஏரியாவில் அந்த சமூக சார்ந்த பிரிவினைகள் இன்னும் என்ன பண்ணல, ஒன்றிணைக்கப்படாமல் அப்படியே பிரிந்து தான் கிடைக்கிறது. அதுக்கான ஒரு குரலாக தான் நான் அந்த கவிதைகள் எல்லாம் பதிவு செஞ்சுருக்கிறேன். இப்போ இந்த கவிதைகள் நான் சொன்னபோது விவசாயம் சார்ந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கள் அப்பா ஒரு விவசாயி, இன்னமும் அவர் என்ன பண்ணுறாருங்க, 80 வயசில் இன்னும் விவசாயம் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ விவசாயியோடைய பிரச்சனைகள் எங்களுக்கு நிறைய தெரியும். நல்லா கஷ்டப்படுவார். 2 ஏக்கர் நிலம் இருக்குது, அதில் நிறைய கஷ்டப்பட்டு ஒரு டைம் என்ன பண்ணாங்க, போன வருஷம் வந்து பருத்தி விலை போகும்.
அதனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அந்த ஊரில் இருக்கிறவங்க பூரா என்ன பண்ணுவாங்க, போன வருஷம் என்ன ஆயிடுச்சு பருத்தி விலையை போச்சு சொல்லிட்டு இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, பருத்தி போடுவாங்க. பருத்தி போட்டு எல்லாம் எதுவுமே விழுப்புரத்தில் எதுவுமே போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் உளுந்து விலை அதிகமாக இருக்கும், பருத்தி என்ன பண்ணியிருக்காங்க அடிமட்டத்தில் இருக்கும். இப்போ என்ன பண்ணிடுறாங்க, இது எல்லாமே போயிட்டு இப்போ போன வருஷம் சவுக்கு அதிகமாக போயிடுச்சு, சவுக்கு மரம் வந்து அதிக விலை போச்சுன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக சவுக்கு மரம் தாங்க. எங்கேயுமே பருத்தி இல்லை, எள் இல்லை, நெல் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா இதை பை செஞ்சு எடுத்து போயிட்டு கமிட்டியில் போடும்போது என்ன ஆயிடுச்சுங்க, கமிட்டியில் வேலை கொஞ்சமாக தான் இருக்குது. இவங்க செஞ்ச பயிர் செய்யக்கூடிய அந்த காசை விட நட்டத்துக்கு தான் நம்ம என்ன பண்ண போட வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இவங்களுடைய விலையை யார் தான் தீர்மானிக்கிறாங்க, கமிட்டியில் இருக்கிற, அதுவும் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க அதிகாரி விலையை நிர்ணயம் செஞ்சாலும் பரவாயில்ல, அங்கே யார் செய்கிறாங்க, அங்கேயும் ஒரு ஏலக்காரர் தான் என்ன பண்ணாங்க, ஒரு காங்கிரீட் கடை, ஒரு கார்பரேட் காரர் தான் என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்க விலையை. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட வகையில் ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாரும் சேர்ந்து விக்கிரவாண்டியில் ஒரு கமிட்டி இருக்குங்க, செஞ்சியில் ஒரு கமிட்டி இருக்குது, திருக்கனூரில் ஒரு கமிட்டி இருக்குது. இந்த 3 கமிட்டியில் இருக்கக்கூடிய இந்த கார்பரேட் சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் மூலியமாக பேசிக்கிறாங்க, நாங்கள் இந்த விலையை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க அதை விட விலையை கம்மியாகுங்க, நீங்கள் அதை விட கம்மியாகுன்னா இப்போ அந்த 2 கமிட்டிக்கு போகிறவங்க அப்புறம் எங்கே வந்துடுறாங்க, இங்கே வந்துடுறாங்க. ஏதாவது ஒரு பொருள் வந்து என்ன செஞ்சியில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அதிகமாக இருக்கும், இங்கே இருக்கிறது பூரா அங்கே போகுது. இதுமாரியே என்ன பண்ணுறாங்க, வேணுமே பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் காசு கொடுக்குறது கூட உடனடியாக கொடுக்குறது கிடையாதுங்க, 1 மாதம் 2 மாதம் இழுத்து அடிக்கிறது. அப்போ ஏழைகள் வந்து ஏன்டா இந்த விவசாயத்தை என்ன பண்ண நம்ம செய்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டு எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க, சவுக்கு மரம் வச்சுட்டாங்க. எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% என்ன இருங்க நெல் நடுவாங்க, அந்த நெல் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு மீதி என்ன பண்ணுவாங்க விற்பனைக்கு இப்போ போடுவாங்க. இன்றைக்கி எல்லாமே சவுக்கு மரம் தான், சவுக்கு மரம் தின்ன முடியுங்களா, எல்லாருமே எங்கே போயிட்டாங்க, அரிசி வாங்குறதுக்கு மூட்டை அரிசி 25 கிலோ மூட்டை அரிசி வாங்குறது கடைக்கு போயிட்டாங்க. கிராமத்துலேயே நடக்குதுங்க, பியூர் கிராமம், விவசாயத்தை நம்பியே வாழ்ந்த ஒரு கிராமம் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அரிசி வந்து எங்கே வாங்குறாங்க, கடையில் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. இப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம், ஒரு முறை எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரே பாருங்கள் 2 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் இது. எல்லாருமே பார்த்திங்கன்னா உளுந்து வந்து விதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க அங்கங்கே இருக்கிற அந்த கார்பரேட் நிறுவனங்கள் கூடி வச்சிருக்கக்கூடிய கடையெல்லாம் வாங்கி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த உளுந்து விதைக்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்க ஒழுங்காக பயிர் செய்யலைன்னா என்ன ஆகும் சார், உளுந்து வந்து சரியாக விளையாது, மஞ்சள் பூச்சி விழும். ஒரு ஊர் முழுவதுமே என்ன ஆச்சுங்க, அந்த வருஷம் மஞ்சள் பூச்சி விழுந்து எதுவுமே இல்லை, எவ்வளோ மருந்து அடிச்சாச்சுங்க, கிட்டத்தட்ட உளுந்துக்கு வந்து 3 மருந்து தான் அடிப்பாங்க. அந்த டைம் 6 மருந்து 7 மருந்து நாங்கள் என்ன பண்ணோம் வாங்கி அடித்தோம், எதுவுமே என்ன பண்ணல, மகசூலே வரவே இல்லை. உளுந்து எல்லாருக்கிட்டையுமே பண்ண வீட்டுக்கு பயன்படுத்த கூட என்ன கிடையாதுங்க, உளுந்து இல்லை. அப்போ இதெல்லாம் யார், விவசாயிகளுடைய வயிற்றில் அடிப்பது யார் இந்த விதையை உற்பத்தி பண்ணுறாங்க, எந்த அவன் அந்த மருந்து விற்கிறவனே விதை விற்கிறாங்க, அந்த விதை வித்துட்டு இந்த மருந்து தான் என்ன பண்ணான் அடிக்கணும், அவனே முடிவு பண்ணுறான், எத்தனை டைம் அடிக்கணுன்ற முடிவு பண்ணுறான். இது மாதிரியான சூழ்நிலை தான் இன்றைக்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் நேரடியாக பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம தான் என்ன பண்ணி ஆகணும், எழுதியாக வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்போது தான் அதில் அந்த கவிதைகள் நம்ம எழுதணும். அந்த ஒரு கவிதை கூட சொல்லியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம விவசாயம் பண்ணி ஒரு பொருளை வந்து நேர்த்தியாக எடுத்துமே போட்டாலும் அந்த விலையை அவங்க சொல்கிற விலை இருக்குது பார்த்தீங்களா, கமிட்டிக்காரன் சொல்கிற விலையை பார்த்தோன்னே கடன் வந்து என்ன ஆகிடுது, இவங்களுக்கு அதிகமாகிடுது, கவலை என்ன பண்ணுறது அதிகமாகிடுதுன்ற மாதிரியான ஒரு கவிதையும் இதில் பதிவு செஞ்சுருக்கேன். நான் விவசாயத்தை பற்றி விவசாய குழுவை சார்ந்த நாங்கள் தான் என்ன பண்ணுவோம் சொல்ல முடியும். எங்கள் ஊரில் விவசாயம் பண்ணியே கடன் வாங்கி சாராயம் குடித்து செத்தவர்கள்லாம் இருக்காங்க. விவசாயம் என்ன பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது நிலத்தை எல்லாம் விற்றுட்டு விவசாயமே வேணான்னு சொல்லிட்டு எங்கே போனவங்க, பிளாட் வாங்கிட்டு திருக்கனூர் பக்கம் போய்ட்டு பிளாட் வாங்கி அங்கே வீடு கட்டி பெரிய பணக்காரர்களாலாம் இருக்காங்க. 10 ஏக்கர் நிலத்தை எங்கே விற்றுட்டு விவசாயத்து நிலத்தை விற்றுட்டு அங்கே போய்ட்டு ஒரு 4-5 பிளாட் வாங்கி அதில் அடுக்குமாடி வீடு கட்டி என்ன பண்ணுறாங்க, வாடகை விடுறாங்க. வாடகை விட்டு பெரிய ஆள் ஆனவங்க இருக்காங்க, விவசாயத்தை நம்பி சாராயம் குடி செத்து போனவங்க இருக்காங்க. இதெல்லாம் யார் உருவாக்குறாங்க என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எவ்வளோ நம்ம பேசினாலும் கொஞ்சமாச்சும் என்ன பண்ணுவாங்க, மக்கள் மாறுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை எல்லா கவிஞர்களுக்குள்ளார என்ன பண்ணது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதேமாரி இந்த குழந்தைகளை பற்றி ஏன் அதிகமாக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கி குழந்தைகளை யாருமே கொண்டாடுவதே கிடையாது. எல்லார் கையிலுமே இப்போ எங்கள் வீட்டில் கூட வச்சுக்குவாங்க, 2 பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ நான் ஒரு கையில் ஒரு செல்ஃபோன் வச்சுட்டு இலக்கியம் சார்ந்த விஷயங்களையோ இல்லை பள்ளி சார்ந்த விஷயங்களையோ நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அவங்க சமையல் சார்ந்த விஷயங்களையோ இல்லை வேறு எதோ அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்கள் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க, இல்லை வேறு என்ன பேசுகிறாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறோம், செல்ஃபோனில் தான் மூழ்கி கொண்டு இருக்குமே தவிர ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியலைங்க, பேசுறதுக்கு கூட என்ன கிடையாது, இன்றைக்கி நேரம் கிடையாது. நீ என்ன படித்த, என்ன போன, என்ன உனக்கு வேணும், சினிமாவுக்கு போகலாமா இல்லை பார்க்கு போகலாமா, பீச், எதுவுமே நம்ம குழந்தைகிட்ட என்ன பண்ணது கேட்கதே கிடையாது. ஆனால் குழந்தை வந்து ஒழுங்காக படிக்கலை, நான் சொல்லத்தை என்ன பண்ணல கேட்கல மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா பேசுகிறோம். குழந்தைகளை நம்ம அதாவது அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி தாங்க, குழந்தைகளை அதாவது குழந்தை தினங்களை கொண்டாடுவது விட்டு குழந்தைகளை கொண்டாடுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு கவிதை சொல்லியிருப்பார். ரொம்ப அழகான லைனுங்க. நாம் இன்றைக்கி எல்லாம் குழந்தை தினங்களை மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம் பள்ளியில்.
ஆனால் குழந்தைகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணது கிடையாது, கொண்டாடுவதே கிடையாது. இது மாதிரியான சூழ்நிலைகளில் தானே இந்த குழந்தைகளை வந்து வாங்கி தரக்கூடிய பொம்மைகளை வைத்து அந்த அதை எழுதியது. ஏழை குழந்தைகள் இன்னும் பொம்மைகள் கூட கிடைக்காமல் என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் எழுதியது. இதுமாரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம். இன்றைக்கி நான் வந்தது ஐயா அவர்களுக்காக மட்டும்தான். இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், இந்த நிகழ்வுக்கே வந்தேன். ஏன்னா தலைமை ஆசிரியர் பொறுப்பில் இருக்கிற எங்களுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு வேலை இது கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ் ரிட்டையர்மெண்ட் ஆன ஒருத்தருக்கு என்ன பண்ணாங்க, அந்த ப்ரொபோசல் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம ஆஃபீஸில் என்ன பண்ணோம், சிஓ ஆஃபீஸில் கொடுக்கணும். அதுக்கான ஒரு மீட்டிங் சிஓ மீட்டிங் போட்டிருக்காருங்க. அப்புறம் நான் சிஓ பிஏ கிட்ட பேசிட்டு இதுமாரி முக்கியமான நிகழ்வுக்கு நான் என்ன பண்ணேன், கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவு 8 மணிக்கு வரைக்கும் நான் அங்கே வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு மேலே தான் நான் அந்த விழாவுக்கு வந்தேன். நம்ம தோழர் மிக சிறப்பாக என்னுடைய புத்தகத்தில் உள்வாங்கிட்டு நிறைய விஷயங்கள் நான் யோசனை பண்ணி எழுதியதை விட என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா பேசியிருக்காங்க. நவீனத்துவம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நடைமுறையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அதை சார்ந்து இப்போ நம்ம எழுதுவதை ஒரு வாசகராக இருந்து என்ன பண்ணோம், அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. இல்லை எதையாவது நாம் ஒன்று எழுதி அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அப்படி இல்லாமல் ஒரு சரியான ஒரு புரிதலோட இந்த சமுதாயத்தை இந்த படைப்பாளி என்ன பண்ண யோசிக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சரியாக என்ன பண்ணினாங்க, நம்ம அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா பேசியிருக்காங்க. இன்னும் இதில் இன்னும் நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன பண்ணுது, நிறைய இருக்குது. அது ஒரு சில விஷயங்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. அது சொல்லுவாங்கன்னு நினச்சேன். சரி, இந்த புத்தகத்தை இந்த உடுமலைப்பேட்டைக்கு நான் முக்கியமாக வந்ததில் 3 விஷயம் இருக்குங்க. ஐயா, நீங்கள் இந்த புத்தகத்தை கொண்டாடியது எனக்கு தனிப்பட்ட வேலையில் ஐயா இந்த புத்தகத்தை கொடுத்து படித்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு 1/4 மணி நேரம் என்கிட்ட பேசியிருந்தாங்க. ஐயா, இந்த புத்தகம் எல்லாமே இலக்கிய குழுவில் இருக்கக்கூடிய அனைவருமே என்ன பண்ணோம், இதை கண்டிப்பாக படிக்கணும், இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். ஐயா சொன்னாங்க, ஞாபகங்களே எனக்கு சொன்னது படிக்க வேண்டிய புத்தகம் அப்படி சொன்னாங்க. ப்ளஸ் வந்து இதில் சிவகனி தோழர் அன்னைக்கு நம்ம இந்த புத்தகம் வெளியீட்டு விழா இங்கே தான் முதல்ல கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அங்கேயே போய் வெளியிட்டேன். யாருடைய இப்போ கோயம்புத்தூரில் இப்போ குமரேசன் வீட்டில் தான் அதை வெளியிட்டோம், அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு. ஆனால் முதல்ல எங்கே பகிர்வு செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உடுமலை இலக்கிய காலத்தில் தான் பதிவு செய்யப்பட்டது. அது உடனே நம்ம இளையவசி ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பக்கங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபுல்லாக படிச்சுட்டு அவர் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. அவர் சோலைமாயவன் சொல்லி என்ன அவருக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் ஒரு இலக்கியவாதியை நம்ம என்ன பண்ணோம், ஒரு சிறந்த ஒரு கவிதை புத்தகத்தை கொண்டாடணும் அப்படின்றதுக்காக எனக்காக கிட்டத்தட்ட அவர் அதை டைப் பண்ணது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் ரிவ்யூ எழுதும்போது எழுதிடுவோங்க. அதை டைப் பண்ணது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், 1 மணி நேரம் 2 மணி நேரமாக ஆகும். முகம் தெரியாத ஒரு மனிதருக்காக ஒரு புத்தகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க, அதை டைப் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் புத்தகம் அப்படி சொன்னார். இந்த சமயத்தில் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி கடனுடையனாக நான் இங்கே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சிவகனி தோழர் அவங்க நான் அந்த அன்னைக்கு வந்திருந்தாங்க, ஆடியன்ஸாக வந்து என் கூட உட்காந்துருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன ஒரு குழு ஒன்று வச்சுக்கிட்டு கூகுள் மீட்டிங்கில் இந்த புத்தகத்தை என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ரிவ்யூ பண்ணி ஒரு கவிதைகளாக படித்து காட்டி அவங்க மிக சிறப்பாக இந்த கவிதை நூலை சொன்னாங்க. ஐயா அன்னைக்கு ஃபோன் பண்ணி 2வது நாளே இந்த கவிதைக்கு 2வது பரிசு அந்த தமிழ் புதுவை பரணி என்ற இலக்கிய அமைப்பில் இந்த 2வது பரிசு நூலுக்கு கிடைத்தது. 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, அந்த ஒரு அமைப்பு இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஆனால் திடீர்னு ஃபோன் பண்ணி உங்களுடைய இந்த அனுப்பி வச்சிருந்தேன், 3 காப்பி அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அதில் படிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இதுமாரி உங்களுடைய துயருடன் விழிக்கிறது இரவு இந்த கவிதை தொகுப்பு மிக சிறப்பாக இருக்குது, உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் 2வது பரிசு தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திடீர்னு சொன்னாங்க. அப்புறம் நான் போயிட்டு அதை வாங்கிட்டு வந்தாங்க. ஐயாவுடைய அந்த கணிப்பு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு என்ன பண்ணேன், அப்போ தான் நினச்சிக்கிட்டேன். வேறு யார் கொண்டாடுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தேவையில்லைங்க. ஒரு சிறந்த படைப்பாளி ஒரு சிறந்த இலக்கியவாதிக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னா அதை சரியான ஒரு இலக்கியவாதி எப்பொருள் யார் வேறு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறின்னு சொல்கிறாரு எங்கள் திருவள்ளுவர். எந்த ஒரு பொருளை யார் சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சவன் சொன்னாலும் பரவாயில்ல, பிடிக்காதவன் சொன்னாலும் பரவாயில்ல, தெரிஞ்சவன் சொன்னாலும் பரவாயில்ல, தெரியாதவன் சொன்னாலும் பரவாயில்ல, அதில் இருக்கக்கூடிய உண்மை பொருளை ஆராய்ந்து அது சரியானது என்பதை சொல்லக்கூடியவர்களில் ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் இருக்காங்க. அதில் ஐயா அவர்கள் மிக 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 உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். அதுக்காகவே என்ன பண்ணாங்க, இந்த மீட்டிங் நான் வந்தேன். ரொம்ப ரொம்ப மிக்க நன்றிங்க. இந்த நூலை வந்து இந்த 25வது நிகழ்விற்கு என்னுடைய இந்த நூலை வந்து ஒரு அறிமுகம் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு பேராசிரியரை வைத்து இதை மதிப்புரை வழங்கியதற்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், யாருக்காவது தேவைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. என்னுடைய
இந்த மொழி வந்து பார்த்திங்கன்னா தமிழாசிரியராக தான் 20 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். இருந்தாலும் இலக்கியம் சார்ந்த இலக்கிய நயத்தோடு பேசுவது என்பது எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது. அதனால் யதார்த்தத்தோடு நான் என்ன பண்ணுவேன், எப்பயுமே பேசுகிற வழக்கம். இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பொறுத்துக்கோங்க. சில விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம், நான் பதில் சொல்கிறேங்க. இந்த வாய்ப்பை வழங்கிய நம்ம ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை மிகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க சொன்ன அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த இதை பற்றி தான் எழுதுந்துங்க ஐயா. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கினீங்களோ அதே தான். ஏன்னா கடலுக்குள்ளார இருப்பவர்கள் எப்போது கரைக்கு வருகின்ற அந்த நிலைமையில தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க வாழ்ந்துக்கிறாங்க. இப்போ கரையில் வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்குது, யாரும் விடலை அப்படி சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை எங்கேயும் போக முடியாது, பிறந்த இடத்துக்கும் போக முடியாது, நம்பி வந்த இடத்துக்கும் வர முடியாது. அவங்களுடைய வாழ்க்கை எங்கே தான் இருக்கும், கடலுக்குள்ளாக தான் இருக்கும். அப்போ கரையை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குதுங்க, பயந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம கரைகள் எப்பொழுது அழிந்து கொண்டு இருக்கிறதோ அவங்களுடைய ஆழ்கடல் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனசை என்ன பண்ணிட்டு இருக்கோம், அலைந்து கொண்டு தான் இருக்கும். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. இந்த இன்னொரு விஷயம் நான் சின்ன வயசில் அனுபவித்த ஒரு விஷயம். தீபாவளி முடிவில் வெடிக்காத பட்டாசு பொறுக்கும் வறுமையின் விரல்கள். இதை எத்தனை பேர் நீங்கள் அதை அனுபவிச்சிருமேன்னு எனக்கு தெரியல. தீபாவளி எல்லாம் முடிஞ்சிடும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவால் எனக்கு பட்டாசு வாங்கியே தர முடியாது, காசு இருக்காது அவருக்கு. தினக்கூலியாக போகிறதால பட்டாசுலாம் வாங்கி தர மாட்டாருங்க. நாங்களாம் என்ன பண்ணோம் தெரியுங்களா, பட்டாசு தீபாவளி முடிஞ்சிடும். பெரிய பெரிய பணக்கார வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, படாசுலாம் வெடித்து முடிச்சுட்டு வெடிக்காத அங்கங்கே படாசுலாம் கிடக்கும். அந்த படாசுகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கிற மருந்து எடுத்து கொட்டி அதை கொளுத்தி புஷ்ஷுன்னு இருதை பார்த்து வேடிக்கை பார்த்துன்னு இருப்போம். இல்லைனா சின்ன சின்ன மிளகாய் படாசு எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை கல் மேலே வச்சு கல் போட்டு என்ன பண்ணுவோம், உடச்சி இருப்போம். இதேமாரி சூழ்நிலையெல்லாம் இப்போது இருக்கிறதான்னு தெரியல. அன்று நாங்கள் அனுபவித்த அந்த வறுமையுடைய சூழல் இருக்கும்போது நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க. அதான் அந்த மருந்து எல்லாம் கொட்டிட்டாமல் அந்த எரி வைக்கிறது, தீ வச்சு ரொம்ப அதிகமாக பவர்ஃபுல்லாக நமக்கு தெரியாது, இல்லை சின்ன வயசில் தெரியாது. நிறையா பாட்டிக்கு வெடிக்காத படம் சொல்கிறது அந்த என்ன காம்பை கிள்ளிட்டு என்ன பண்ணுதுங்க, ஊற்றி அந்த மருந்து நிறையா வரும். அதை கொளுத்துனோன்னு என்ன ஆகுங்க, ஒரு மாதிரி ஃபயர் ஆகும். அதை பார்த்து ஒரு ஆனந்தமாக என்ன பண்ணது இருக்குதுங்க. சரிங்க, இந்த வாய்ப்பு நல்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.